மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். மார்க்சிஸ்டுடன் 26ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இன்று முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது? எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. விவரங்கள். வணக்கம். திமுக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று முதல் துவங்கி இருக்கிறது. இன்று முதல் கிட்டத்தட்ட 10 நாட்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் முதற்கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஐயுஎம்எல் தான் ஒவ்வொரு முறையும் திமுக சார்பில் அழைப்பு விடுப்பார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஐயுஎம்எல் தங்களுடைய பேச்சுவார்த்தையை துவங்கி நடத்துகிறார்கள். வருகின்ற 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையும் கடந்த 2021 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை திமுக பெற்று 2 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 4 தொகுதியிலும் தோல்வியடைந்தார்கள். 2024 பெற்ற 2 நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றார்கள். இதன் அடிப்படையிலே இன்றைய தினம் அவர்களுடைய பேச்சுவார்த்தையான முதற்கட்டமாக விருப்ப தொகுதி என்ற அடிப்படையில் ஒரு பட்டியலை கொடுப்பார்கள். அந்த பட்டியலின் அடிப்படையில் தலைமையிடம் பேசிவிட்டு நாங்கள் முடிவை சொல்கிறோம் என்று அவர்களை மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள். எனவே இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது விருப்ப தொகுதி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியும் தங்களுக்கு சாதகமாக உள்ள தொகுதிகளும் பட்டியலை திமுக தலைமையிடம், அதாவது அறிவித்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி தலைமையிடம் கொடுப்பார்கள். அவர்களுடைய இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது பெரிய அளவிற்கு முன்னேற்றமோ பெரிய அளவிற்கு ஒப்பந்தமோ அதே போல உறுதி செய்யப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது. அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தான் உறுதி செய்யப்படும் கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகப்படும். அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற 26ஆம் தேதி திமுக கூட்டணி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.